அந்த ஹாண்டட் ஹில்ல அந்த விண்டோட மூவ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டோட்டல் கான்வர்சேஷன்ல வித்தியாசமா இருக்கக்கூடியது இது ஒன்று மட்டும்தான் பின்னியா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட தம்பிக்கு வாங்கினது என்னன்னு பார்த்தா எக்ஸசைஸ் புக். அதுக்கப்புறமா என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ். இது வந்து என்ன ஒரு மந்த் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டார்ம்ஸோட மந்த் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அது வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து எது பிடிச்சி வச்சிருக்கா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஓக் ட்ரீல வந்து அது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நம்மளோட ப்ரோ சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த விண்ட் ஆன் தி ஹாண்டட் ஹில். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய 1 மார்க்ஸ் உள்ளக்கூடிய ஒரு ஸ்டோரியாக வந்து இதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Who cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. So in the tall pines and deodars அப்படின்றது வந்துட்டு ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா, இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு விண்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஹிமாலயன் ஸ்னோஸை நோக்கி அப்படி போய்கிட்டு இருக்கு. இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் பாசஸ். ஸோ எதில் வந்து அதை ஹரி பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா ஹில்ஸ் அண்ட் பாசஸ். அண்ட் ஹம்ட் அண்ட் மோன்ட், எது மேலே ஹம்ட் அண்ட் மோன் பண்ணுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டால் பைன்ஸ் அண்ட் டியோடார்ஸ். இதை வந்து ஒரு புக் பேக் கொஸ்டினா கேட்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் கேட்க முடியும் ஒரு கொஸ்டினா. ஸோ எது மேலே ஹரியாச்சுன்னு கேட்டாங்கன்னா ஹில்ஸ் அண்ட் பாசஸ். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. On haunted hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes. அந்த ஹாண்டட் ஹில்ல அந்த விண்டோட மூவ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீஸ், அதாவது ஸ்டண்டட் ட்ரீஸ்னா சின்ன சின்ன மரங்களும், and at the same time bushes and the ruins of what had once been a small settlement. ஸோ ரூயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது அது வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ரூயின்ஸ்ன்றதுனாலே அது வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய இடமா இருந்தது, அது டோட்டலாக டேமேஜ் ஆகி அதோட ரூயின்ஸ் மட்டும் மிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன பகுதி மட்டும் மிச்சம் இருக்கிறது தான் நம்ம ரூயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆஃப் அ ஸ்மால் செட்டில்மெண்ட். ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில் தேர் வாஸ் அ ஸ்மால் வில்லேஜ். அதே மாதிரி பக்கத்து ஹில்லோட ஸ்லோப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்குது. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. ஸோ அவங்களோட ரூஃப்லாம் எதுனால ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. டின் மெட்டீரியலால் ஆயிருக்கு, டின் ரூஃப்ஸால் ஆயிருக்கு. அது பறந்துடக்கூடாதுன்றதுக்காக எதை வந்து மேலே வந்து வச்சிருக்காங்க, ஸ்டோனை வந்து வச்சிருக்காங்க. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked and the clothes blew away. Even அது சம்மர் சீசனாகவே இருந்தாலும் விண்டோட தாக்கம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுக்கு அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு லோ ஸ்டோன் வால் இருக்குது, அங்கே 3 சில்ட்ரன் வந்து இருக்காங்கன்றதை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணியை காய வச்சுட்டு இருக்காங்க. On each garment they placed a rock. அந்த ஒவ்வொரு துணி மேலேயும் அவங்க வந்து என்ன வைக்கிறாங்க, கல்லை பிளேஸ் பண்ணி பறக்க விடாமல் பண்ணுறாங்க. Even then the cloths fluttered like flags and pennants. ஸோ அது வந்து அது வச்சதுக்கு அப்புறமா காற்றுல வந்து அது எப்படி வந்து பறக்குதான், ஃப்ளாக் மாதிரியும் பென்னட்ஸ் மாதிரியும் அது வந்து காற்றுல இப்படியே அசைஞ்சிட்டு இருக்கான். உஷா, dark haired and rose cheeked, struggled with her grandfather's long loose shirt. ஸோ அதை காய வைக்கும்போது எந்த பொண்ணு வந்து அவங்க கிராண்ட்ஃபாதரோட லாங் லூஸ் ஷர்ட்டை வந்து காய போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் உஷா. அவங்களோட ஹேர் எப்படி இருக்கு, டார்க்காக இருக்கு, அண்ட் அவங்க வந்து ரோஸ் சீக்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஷீ வாஸ் 11 or 12. ஸோ உஷாவோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 or 12. ஓகேங்களா. ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ். ஸோ அவனோட பிரதர் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ். he was doing his best to hold down a bedsheet while பின்யா. ஸோ சுரேஷ் வந்து எதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான், பெட்ஷீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் பின்யா a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them clothes one at a time. ஸோ பக்கத்தில் நின்று ஒவ்வொரு துணியாக எடுத்து 2 பேருக்கும் கொடுத்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்யா. யாருன்னு பார்த்தா
உஷாவோட ஃப்ரெண்டு அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட நெய்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் எக்ஸ்பிளனேஷனை பார்த்தாச்சு. ஒன்ஸ் தே வர் ஷுர் எவ்ரிதிங் வாஸ் ஆன் த வால் firmly held down by rocks. ஸோ எல்லாமே வச்சு நம்ம மேலே ராக் வச்சதுக்கு அப்புறமா they climbed up on the flat stones and sat there for a while. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த flat stone wall மேலே ஏறி உட்காந்து என்ன பண்ணுறாங்க? In the wind and the sun, staring across the fields at the ruins on the haunted hill. ஸோ உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டை வந்து டோட்டலாக உட்காந்து அப்படியே வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஓகே, ஐ மஸ்ட் கோ டு த பஜார் டுடே, ஹூ செட் இட் அப்படின்னு கேட்பாங்க. செட் உஷா. ஸோ உஷான்றவங்க தான் சொல்லுவாங்க, நான் வந்து இப்போ வந்து பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னது உஷா. ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா, பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். எதனால வந்து பின்யாவால் வர முடியலன்னு கேட்டாங்கன்னா, அவங்க வந்து கவுஸை வந்துட்டு என்ன பண்ணணும், பராமரிக்கணும், அண்ட் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஐ கேன் கம் செட் சுரேஷ். நான் என்னால் வர முடியும் அப்படின்னு வந்து சுரேஷ் சொல்கிறான். He was always ready to visit the bazaar which was 3 miles away. ஸோ சுரேஷ் நானும் வரேன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு பஜாரை பார்க்கணுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த பஜார் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3 மைல்ஸ் வந்து கிலோமீட்டர் இல்லை, மைல்ஸ் வந்து அவையாக இருக்குது. ஸோ 3 கிலோமீட்டர் ஒரு ஆப்ஷனில் தருவாங்க, 3 மைல்ஸ் ஒரு ஆப்ஷனில் தருவாங்க. ஆன்சர் வந்து 3 மைல்ஸ். நோ யூ கான்ட் செட் உஷா, யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட்ஸ். எதுக்காக வந்துட்டு உஷா வந்து சுரேஷை வந்து வர வேணான்னு சொல்கிறான்னா, நீ வந்து கிராண்ட் ஃபாதர் அவங்க தாத்தாவுக்கு வந்து கட்டையை வெட்டுறதுக்கு வந்து உதவி பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தே ஃபாதர் வாஸ் இன் த ஆர்மி. ஸோ அவங்க அப்பா வந்து எங்கே இருக்காங்க? ஆர்மியில் இருக்காங்க. போஸ்டட் இன் டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட ஒரு தூரமான ஒரு பார்டரில் இருக்காரு. அண்ட் சுரேஷ் அண்ட் இஸ் கிராண்ட் ஃபாதர் வேர் த ஒன்லி மென் இன் த ஹவுஸ். ஸோ சுரேஷும் அவங்க தாத்தா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள். சுரேஷ் வாஸ் 8, chubby and almond eyed. ஸோ 8, chubby and almond eyed அப்படின்ற இந்த 3 வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். won't you be afraid to come back alone அப்படின்னு யார்கிட்ட கேட்டா அப்படின்றது ரொம்ப முக்கியம். சுரேஷ் வந்து உஷாட்ட கேட்குறது. why should I be afraid அப்படின்னு வந்து உஷா வந்து சுரேஷ்ட சொல்றது. there are ghosts on the hills, இது வந்து சுரேஷ் வந்து உஷாட்ட சொல்றது. I know but I will be back before it get dark. Ghosts don't appear during the day. இது யார் சொன்னான்னு கேட்டாங்கன்னா உஷா அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. Are there many ghosts in the ruins? asked பின்யா. ஸோ இந்த டோட்டல் கான்வர்சேஷன்ல வித்தியாசமா இருக்கக்கூடியது இது ஒன்று மட்டும்தான் பின்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. தாத்தா வந்து சொல்லுவாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடியா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியா இந்த இடத்துல வந்துட்டு யார் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம்? இங்கிலீஷ் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இட் வாஸ் அ பேட் ஸ்பாட், ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங் அண்ட் தே ஹேட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் அனதர் பிளேஸ். இந்த இடம் எப்போ பார்த்தாலுமே வந்து மின்னலால் தாக்கப்படுறதுனால நான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஊருக்கு வந்து ஹில்லுக்கு வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அடுத்ததா பாருங்க, பட் இஃப் தே வெண்ட் அவே வை ஷுட் தேர் பி எனி கோஸ்ட் அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் சேஸ் டியூரிங் அ டெரிபிள் ஸ்டார்ம் ஒன் ஆஃப் த ஹவுசஸ் வாஸ் ஹிட் பை அ லைட்னிங் அண்ட் எவ்ரி ஒன் இன் இட் வாஸ் கில்ட். அதாவது கிராண்ட்ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கொடிய ஸ்டார்ம் வந்து என்ன பண்ணிடுச்சா, அந்த இடத்துல வந்து அந்த ஹவுஸை வந்து தாக்குச்சான். அதே நேரத்தில் அப்போ ஒரு டெரிபிளான ஒரு லைட்னிங் வந்து அந்த வீடு மேலே பட்டதுனால அதுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், கொல்லப்பட்டாங்களாம். எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன் அப்படின்றது. வேர் தேர் மெனி சில்ட்ரன் அப்படின்னு வந்து கேட்குறான் யாரு? சுரேஷ். தேர் வர் 2 of them, 2 பேர் இருந்தாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்றத இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. Grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த வழியா போகும்போது நிறைய தடவை பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மூன்லைட்ல விளையாடுறதாவும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. Wasn't he frightened? சுரேஷ் வந்து கேட்குறான். No, old people don't mind seeing ghost. சொன்னது வந்துட்டு யாரு? உஷா. ஸோ ஓல்டு பீப்புள்ன்றது யாரை குறிக்குதுன்னா அவரோட கிராண்ட்ஃபாதரை. உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார் அட் 2 in the afternoon. ஸோ எத்தனை மணிக்கு வந்து அவர் வந்து பஜார் கிளம்புறாங்கன்னா 2 மணிக்கு ஆஃப்டர்நூன்ல. It was about an hour's walk. அது வந்து என்னன்னா 1 மணி நேரத்தில் நடந்து போயிடலாமா. She went through the fields, now turning yellow with flowering mustard, and then along the saddle of the hill and up to the ruins.
ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ஃபீல்டு, அது பக்கத்தில் அப்படியே வந்துட்டு அந்த எல்லோ மஸ்டர்ட் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டேர்னு, அதுக்கப்புறமா அலாங் த சேடில் ஆஃப் த ஹில், அந்த சேடில் அந்த ஒரு இறக்கத்துக்குள்ளே அப்படியே போகிறாங்க. அண்ட் அப் டு த ruins அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன இடத்து வழியாக அவங்க வந்து போகிறாங்க. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping. ஸோ கண்டிப்பாக இந்த வழி வந்து அந்த இடத்த தாண்டி தான் போகணுன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு வீக்லி ஷாப்பிங்க்கும் வந்து அவங்க அங்கே தான் போவாங்களாம். ஆர் டு see her aunt who lived in the town. ஆர் எல்ஸ் அவங்களோட ஆண்ட்டை பார்க்குறதுக்குமே அந்த வழியாக தான் போவாங்க அப்படின்ற ஒரு நோட் இருக்குது. வைல்ட் ஃப்ளவர்ஸ் க்ரூ இன் த கிரம்பிளிங் வால்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வால்ஸ்லாம் பார்த்தோன்னா பூக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பூத்திருக்கு. A wild plum tree straight out of the floor of what had once been a large hall. ஸோ அந்த லார்ஜ் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ வைல்டு ப்ளம். வைல்டு ப்ளம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம்ஸ் had begun to fall. ஸோ அந்த பிளாசம்ஸ் என்ன கலரில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒயிட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. Lizards scuttled over the stones while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. ஸோ அது மட்டும் இல்லாமல் lizards வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அண்ட் whistling thrush அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்பேரோ. இது நம்ம அதை மீனிங்ஸில் பார்ப்போம். இட்ஸ் டீப் பர்பிள் plumage. plumage அப்படின்னாலே அந்த பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஃபெதர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா plumage அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன கலரில் இருக்கு? பர்பிள் கலரில் இருக்கு. glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. ஸோ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய சன்ஷைனில் அதோட அந்த plumage வந்து என்ன ஆகுதா? ஷைன் ஆகுதா. ஸோ இட்ஸ் sat in an empty window and அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு. Usha sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its strangling bazaar. ஸோ அப்படியே அவங்க வந்து ரூன்ஸை கிராஸ் பண்ணி வராங்க. அப்போ வந்து கீழே வந்து ஒரு ஸ்டீப்லேயே வந்து ஒரு டிப் வந்து போகுது. அதுக்குள்ளே போகும்போது கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஜார் வந்து இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உஷா வந்து பஜாருக்குள்ளே போயாச்சு. உஷா took her time in the bazaars. She bought soap and matches. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று soap and matches. Second, spices and sugar. Second, none of these things could be had in the village. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்கலாம். ஸோ ஹவ்வவர் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வில்லேஜில் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். வேர் தேர் வாஸ் நோ ஷாப். அண்ட் நியூ பைப் ஸ்டெம் ஃபார் அ கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹூக்கா. ஸோ அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு என்ன வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் ஒரு பைப் ஸ்டெம், அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு. அண்ட் அன் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ். சுரேஷ்க்கு என்ன வாங்கினாங்கன்னு கேட்டாங்கன்னா எக்ஸசைஸ் புக் வந்து வாங்கியிருக்காங்க டு டூ ஹிஸ் சம்ஸ். As an afterthought, she bought him some marbles. And அதே நேரத்தில் மார்பிள்ஸும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. Then she went to the mochi shop to have her mother's slippers repaired. ஸோ மோச்சி ஷாப்புக்கு எதுக்காக போனாங்கன்னு கேட்டாங்கன்னா டு ரிப்பேர் ஹர் மதர்ஸ் ஸ்லிப்பர்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சோப், மேட்சஸ், ஸ்பைசஸ் அண்ட் சுகர். மூணாவது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பைப் ஸ்டெம். அண்ட் இந்த பொருட்கள் எல்லாம் அவங்களோட வில்லேஜில் கிடைக்காது, ஏன்னா அங்கே ஷாப் இல்லை. அண்ட் அவங்களோட தம்பிக்கு வாங்கினது என்னன்னு பார்த்தா எக்ஸசைஸ் புக். அதுக்கப்புறமா என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ். மார்பிள்ஸ்க்கு அப்புறமா வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோச்சி ஷாப்பில் போய் அவங்க மதரோட ஸ்லிப்பரை வந்து ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. The mochi was busy, so she left the slippers with him and said she would be back in half an hour. ஸோ அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அவங்க ஸ்லிப்பர்ஸ் அங்கேயே விட்டுட்டு எவ்வளோ நேரத்தில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க? half an hourல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. She had 2 rupees of her own saved up and she used the money to buy herself a necklace. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 2 ரூபா அவங்களுக்குன்னு வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெக்லஸ். எது மூலமாக? ஆம்பர் கலர்ட் பீட்ஸ் from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியம். ஸோ ஆம்பர் கலர்ட் பீட்ஸ் ஒன்று, எவ்வளோ ரூபானா 2 ரூபா. அண்ட் அட் த சேம் டைம் ஓல்டு டிபெட்டன் லேடி அவங்க என்ன விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோல்டு சார்ம்ஸ் அண்ட் ட்ரிங்கட்ஸ் ஃப்ரம் அ டைனி ஷாப் அட் த எண்ட் ஆஃப் தி பஜார் அப்படின்றத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். உஷா met her aunt Lakshmi who took her home for tea.
இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் உஷா வந்துட்டு அவங்க ஆண்ட் லக்ஷ்மியை பார்க்குறாங்க. அவங்க வந்து இவங்களை வந்து டீக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட் லக்ஷ்மி வந்து அவங்களோட லிட்டில் ஃப்ளாட்டு கூட்டு போயிட்டாங்க. போன இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வலி, அந்த லெஃப்ட் ஷோல்டரில் இருக்கக்கூடிய வலி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, லெஃப்ட் ஷோல்டர் அதில் இருக்க அந்த மட்டும் இல்லாமல் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த புடிப்பு ஸ்டிஃப்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. she drank 2 cups of sweet hot tea, 2 கப் வந்து குடிச்சிருக்காங்க. and when she looked up out of the window she saw that the dark clouds gathered over the mountains. ஸோ அவங்க அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்க்கும்போது அவங்க எதை நோட் பண்ணாங்க அப்படின்றத கேட்பாங்க, டார்க் கிளவுட்ஸ். ஓகேங்களா. உஷா ran to the cobblers and collected her mother's slipper. ஓடி போய் அந்த மோச்சி ஷாப்ல போய் அவங்க காப்லர்கிட்ட போய் என்ன பண்றாங்க, அந்த செருப்பை வாங்கிட்டு, அதுவும் half an hourல வரேன்னு சொல்லக்கூடிய அந்த செருப்பை வாங்கிட்டு, the shopping bag was full. அவங்களோட ஷாப்பிங் பேக் வந்து ஃபுல்லா இருக்கு. she slung it over her shoulders and set out for the village. அதை தூக்கி அவங்க ஷோல்டர்ல போட்டுட்டு வில்லேஜை நோக்கி போறாங்க. ஓகே, ஸோ இதோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ், மோண்ட் மேக் அ லாங் சவுண்ட், ஹாண்டட் எல்லாருக்கும் தெரியும். ரூன்ஸ்னா என்னது, கொலாப்ஸ் பில்டிங்ஸ், ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கிறது. டெரிபிள் ஃபியர்ஃபுல். சேடில்னா லோ பாயிண்ட் ஆன் அ ரிட்ஜ் பிட்வீன் டூ சம்மிட்ஸ், லோ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரம்பிளிங் பிரேக்கிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ். ஸ்கட்டில்டு அப்படின்னா ran with short quick steps. whistling thrustனா a small singing bird. and strangling அப்படின்னா spreading out in different directions. அப்படியே டோட்டலாக அப்படி மலர்ந்து இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ செகண்ட் செக்ஷனுக்குள்ள போகலாம். strangely the wind had dropped, the trees were still, not a leaf moved. ஸோ ஸ்ட்ரேஞ்சாக என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, விண்டோட சவுண்ட் இல்லை, ட்ரீயோட அசைவு இல்லை, லீஃப் கூட மூவ் ஆகலை. த கிரிக்கெட்ஸ் வர் சைலண்ட். கிரிக்கெட்னா கிராஸ் ஓப்பர் மாதிரி இருக்கக்கூடியது. த க்ரோஸ் flew round and round, then settled down for the night in an oak tree. ஸோ ஓக் ட்ரீல வந்து செட்டில் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ மஸ்ட் கெட் ஹோம் பிஃபோர் டார்க் said உஷா டு herself. இது யார்கிட்ட சொன்னான்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க உஷா. and she hurried along the path, but already the sky was darkening, the clouds black, and the threatening looked over the haunted hill. This was March, the month for storms. ஸோ ஆல்ரெடி வந்து கிளவுட்ஸ்லாம் வந்துட்டு பிளாக்காக இருக்குது, த்ரெட்டனிங்காக இருக்குது, ஓவர் த ஹாண்டட் ஹில்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது எந்த மாதம்னு சொல்லி கேட்பாங்க. திஸ் வாஸ் மார்ச். இது வந்து என்ன ஒரு மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டார்ம்ஸோட மந்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து எந்த இடத்துல வந்து ஹிட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா சீக்ல வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, மூவிங் வித் நெக்ஸ்ட் ஒன். ஷீ ஹேட் நோ அம்ப்ரலா வித் ஹர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவகிட்ட அம்ப்ரலா இல்லை. The weather had seemed to be so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head. ஸோ ஒரு ஓல்டு ஸ்கார்ஃப் எடுத்து அவள் தலையை சுற்றி போட்டுட்டு and pull her shawl tight across her shoulders. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் ஷால் எடுத்து அக்ராஸ் her shoulders ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டான். Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming faster now. Big heavy pellets of rain. ஸோ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள் தான். இதில் புதுசாக ஒரு கொஸ்டினும் கிடையாது, 1 2 கொஸ்டின். ஓகேங்களா. A sudden flash of lightning lit up the hill. ஸோ திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் வந்து அப்படியே ஒரு செகண்ட்ல வெளிச்சமாக்குதான். The runes stood out in clear outline. அப்பன்னு பார்த்தா அவங்க சைட்டுக்கு முன்னாடி, அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி அந்த வெளிச்சத்தில் அந்த ரூன்ஸ் வந்து நல்லா தெரியுதான். Then all was dark again, night had fallen. Again அந்த வெளிச்சம் போனால் திருப்பி இருட்டாயிருச்சான். I won't get home before the storm breaks, thought Usha. I will have to shelter in the ruins. இப்போ வந்து எனக்கு வேற வழி இல்லை, அந்த ரூன்ஸ்குள்ளே தான் போய் நான் ஷெல்டர் அடையணும். She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான், ஒரு ஃபீட் அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் தெரியுதான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாத் வெள்ளா தெரியுது, ஸோ நம்ம வந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்களாம். Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த ரெயின் எல்லாமே இப்படி ஓடுறாங்க அப்படின்னா அப்படியே எதிர்க்க இருந்து அப்படியே வந்து என்ன ஆகுதான் அந்த ஃபேஸ்லேயே வந்துட்டு விழுதான். It was cold,
stinging rain, she could hardly keep her eyes open. She could hardly keep her eyes open. அப்ப என்ன ஆகுது, எதிர்க்க அப்படி மழை பெய்யும் போது அவங்களால கண்ணை கூட திறந்து பார்க்க முடியல, அவ்வளோ வேகமா வந்துட்டு மழை பெய்யுது. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. So it was behind her now and helped her along up the steep path and onto the brow of the hills. ஸோ இப்போ என்ன ஆகுதா, இவ்வளோ நேரம் வந்து எதிர்க்க பெய்ஞ்சிட்டு இருந்தது, இப்போ அவங்க எதிர்க்கல, அவங்களுக்கு பின்னாடி பெய்யுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்களை என்ன பண்ணுதா, அந்த மலையை ஏறுறதுக்கு உதவி பண்ணுது. There was another flash of lightning followed by a peal of thunder. The ruins looked up before her, grim and forbidding. ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா சோகமா அப்படி தெரியுதான். And forbidding. She knew there was a corner where a piece of old roof remained. It would give him a shelter. ஸோ அவங்க ஆல்ரெடி இதை பார்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஓல்டு ரூஃப் இருக்குது, நம்ம அங்கே போய் ஒதுங்கியிருக்கலாம். It would be better than trying to go on in the dark, in the howling wind, and she had only to stay off the path to go over a rocky cliff edge. ஸோ இந்த நேரத்தில் போகிறது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மைண்டுக்கு வரக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ரூஃப் தான் அவங்களுக்கு வந்து தோணுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Who howled the wind. She saw the wild plum tree swaying bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. ஸோ என்ன ஆகுதுன்னா அவங்க பார்க்கும்போது அந்த ஸ்வேயிங் ப்ளம் ட்ரீ, அந்த வைல்டு ப்ளம் ட்ரீ ஒரு ஹால் அபண்டன்ட் ஹாலுக்கு நடுவில் வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்ல, அது அப்படியே டோட்டலாக பெண்ட் ஆயிடுச்சு. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, பெண்ட் டபுள், முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட அந்த முக்கியமாக அந்த புரோக்கன் வாலால் அந்த விண்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. Usha found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. So Usha found her way into the ruined building. First point, இது எப்படி உள்ளே போயிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களோட மெமரி மூலமாக, ஆல்ரெடி பார்த்த மெமரி மூலமாக உள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ஸ்டன்டான ஃப்ளிக்கரிங் லைட்டை வச்சுட்டும் உள்ளே போகிறாங்க. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. அப்படியே செவர் அப்படியே தொட்டுக்கிட்டே போகிறாங்க. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ சாஃப்டாக ஃபரியாக இருக்கான். She gave a startled cry. அப்படியே அலறிக்கிட்டு ஒரு சவுண்டு. Took her hand away and took her hand away. Her cry was answered by another cry. ஸோ அவங்களோட அந்த அலறல் சத்தம் வந்து இன்னொரு அலறல் சத்தத்தை வச்சு அவங்க கத்துறதை பார்த்து இன்னொரு ஆள் யாரோ கத்துறாங்க. Half snarl, half screech and something leapt away in the darkness. ஏதோ நம்ம கூடயே சேர்ந்து கத்திட்டு ஏதோ போகுதே அப்படின்னு யோசிக்கும் போது it was only a wild cat. Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it. எப்பயுமே அந்த வழியாக போகும்போது அந்த இதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. But for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. ஸோ இப்போ அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே கூடிய அந்த மலை சாரல், இந்த மலை துளிகள் வந்துட்டு அந்த டின் ரூஃபில் ரொம்ப சட 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 சவுண்டு கேட்குறத வச்சு அந்த இடத்த போய் அவங்க வந்து ரீச் ஆகுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஒன்ஸ் அண்டர் இட், crouching in the corner, she found some shelter from the wind and the rain. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரூஃபு கீழே போய் அப்படியே க்ரௌச் ஆகிக்கிறாங்க. க்ரௌச் ஆகிக்கிட்டு அது கீழே இருந்துட்டு அவங்க ஷெல்டரை வாங்குறாங்க. எதிர்ட்டு இருந்து அவங்க வந்து தப்பிக்கிறாங்க, விண்டும் ரெயினும். Above her the tin sheet groaned and clattered. ஒரு மாதிரி அப்படியே தட தட தடன்னு ஆடிக்கிட்டே இருக்கு அந்த காத்துக்கு. As if they would sail away at any moment. But they were held down by the solid branch of the straggling old oak tree. பட் அது வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை வந்து எது பிடிச்சி வச்சிருக்கான், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஓக் ட்ரீல வந்து அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஓல்டு ஃபயர் பிளேஸ் இருக்கு, தீ வந்து நம்ம வைக்கிறதுக்கான இடம். and there might be some shelter under the blocked up chimney. ஸோ அந்த சிம்னி கண்டிப்பாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அங்கே வந்து நமக்கு வந்து ஷெல்டர் இன்னும் நல்லா கிடைக்கும். Perhaps it would be drier there and it was in this corner, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. ஆனால் இப்போ அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சானா இப்போ கண்டுபிடிச்சதை கூட அவளால் வந்து என்ன பண்ண முடியாதான், கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும், திருப்பி நம்ம வந்து தொலைஞ்சிருவோம் அப்படின்றதுனால இதை வந்து அவங்க பண்ணல. Her clothes were soaked and the water streamed down from the long black hair to form a puddle at her face.
ஃபீட் படுல் அட் ஹர் ஃபீட். ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸு நல்லா நனைய என்ன ஆகும்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்தோன்னா அப்படியே வடிஞ்சு கீழே வந்து அப்படியே தண்ணியாக தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க படுல். She stamped her feet to keep them warm. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted all other sound. இப்போ வந்து இது என்னோட சவுண்டாக இருக்கும், ஒருவேளை கேட்டோட சவுண்டாக இருக்குமோ இல்லை வந்து அவுளோட சவுண்டாக இருக்குமோ நினச்சா, அப்போ வந்து அந்த ஸ்டாமோட அந்த சவுண்ட் வந்து என்ன பண்ணுதான், எல்லாத்தையுமே வந்து மறைக்க ஆரம்பிக்குதான், கரெக்டாக புரியாத மாதிரி பண்ணுதான். There had been no time to think of ghost, but now that she was in one place without any plans for venturing out again. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெயினை வந்து தப்பிக்கணும். Okay, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered here. ஸோ இப்போ வந்து அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு லைட்னிங் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரூன்ஸ் எல்லாம் வந்து தாக்கும் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற நேரம் பார்த்து இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. Thunder boomed over the hills and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து லைட்னிங் அடிக்குதான், வெளிச்சங்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது. தென் தேர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ். அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய ஃப்ளாஷ் ரொம்ப நேரம் செகண்ட்ஸில் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபார் அ செகண்ட் ஆர் டூ த என்டையர் ரூயின் வாஸ் லிட் அப். அப்போ அந்த ரூயினே வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வெளிச்சமாயிருச்சான். A streak of blue sizzled along the floor of the building, in at one end and out of the other. அப்போன்னு பார்த்து அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ப்ளூ கலரில் இருக்கு. Usha was staring straight ahead as the opposite wall was lit up. She saw crouching in the discussed fireplace two small figures. They could only have been children. ஸோ அப்பன்னு பார்த்து அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ளே ஒரு 2 முகம் தெரியுதான். 2 சில்ட்ரன் முகம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. ஸோ அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 பேர் வந்துட்டு என்னவா, அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய உஷாவை வந்து முறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து செகண்ட் செக்ஷனை வந்து முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எல்லா மீனிங்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம உள்ளே வந்து ஸ்கிப் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதே வேர்ட்ஸை வந்து எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணுங்கள். So, third section. Usha's heart was in her mouth. She had seen without a shadow of a doubt 2 ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building in a minute longer. ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு செம்மையாக ஒரு செகண்டில் அவங்க ஹார்ட் வந்து மவுத்துக்கு வந்துருச்சு, அவ்வளோ பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வேலையாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடணும் அப்படின்னு வந்து தோணுது. She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. ஸோ வேகமாக ஓடுறாங்க அந்த கார்னரை நோக்கி. அந்த கேப் வழியாக எந்த கேப் வழியாக வந்தாங்களோ அந்த கேப் வழியாகவே வெளியே போயிடணும். She was halfway across the open space when someone fell against her. She stumbled, got up and again bumped into something. அப்போ யாரோ வந்து நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க, உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டு திருப்பி எந்திரிக்கும் போது எதிர்க்க யாரையோ போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, மோதிடுறாங்க. She gave a frightened scream. Someone else screamed and then there was a shout, a boy's shout. Usha instantly recognized the voice. ஸோ உடனே வந்துட்டு அவங்க ஒரு பாய் வாய்ஸ் கேட்குது. அதை கேட்டோன்னே இவங்களுக்கு உடனே ரெகக்னைஸ் ஆகிடுச்சான். சுரேஷ், உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ் அப்படின்னு வந்து மாற்றி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's name. ஸோ ஒருத்தர் வந்து அப்பாடா நம்ம வந்து நல்ல வேலை சேஃபாக தான் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, கிகில் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சைல்டிஷாக சிரிக்கிறது. அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம், ஒருத்தர் அவங்க நேமை சொல்கிறாங்க. தென் உஷா said, I thought you were ghost. We thought you were a ghost, said Suresh. Come back under the roof, said Usha. They huddled together in the corner, chattering excitedly. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூஃப் கீழே நின்றுட்டு ஒருத்தருக்கு வந்து சிரித்து பேசிட்டு இருக்காங்க. When it grew dark, we came looking for you, said Binya. ஸோ இது யார் சொன்னான்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. And then the storm broke. Shall we run back together, asked Usha. I don't want to stay here any longer. ஸோ நம்ம வந்து இப்போ பின்னாடி வந்து திருப்பி ஓடிடுவோமா அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. Well, we will have to wait, said Binya. The path has fallen away at one place.
இட் won't be safe in the dark in all this rain. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம வெளியே போனோம் அப்படின்னா அது நமக்கு சேஃப் கிடையாது. The me have to wait till morning said Suresh and I am feeling hungry. அப்போ நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல் வெயிட் பண்ணி நாளை மார்னிங் தான் போகணுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறாரு. Then we may have to wait till morning said Suresh and I am feeling hungry. The wind and rain continued as so did the thunder and lightning. But they were not afraid now. They gave each other warmth and confidence. Even the ruins did not seem so forbidding. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து என்னதான் மழை அது இது இருந்தாலும் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க. After an hour, the rain stopped and although the wind continued to blow, it was now taking the clouds away so that the thunder grew more distant. Then the wind too moved on and all was silent. Towards dawn, the whistling thrush began to sing. Its sweet broken notes flooded the rain-washed ruins with music. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதா, அப்படியே அந்த டார்க் கிளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும்னா தண்டர் மூவ் ஆகுது, அப்புறமா வந்து அந்த லைட்ஸ் ஸ்டாம் எல்லாமே மூவ் ஆகுது. ஸோ கடைசியாக வெறும் அந்த சைலண்டான அந்த விண்டோட சவுண்ட் மட்டும் இருக்குது. லெட்ஸ் கோ செட் உஷா, கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. வாங்க போகலாம் அப்படின்னு உஷா சொன்னோன்னே சுரேஷ் எனக்கு பசிக்குது வாங்க போகலாம். As it grew lighter, they saw that the plum tree stood upright again, although it had lost its blossoms. So அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளாசம்ஸ்லாம் காலி, but however it was standing upright. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகுது, அப்படியே ப்ரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. When they were some distance from the ruin, Usha looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." அப்படின்னு வந்து யார் சொன்னா, உஷா வந்துட்டு சொல்கிறான். I can't see anything said Suresh. It's just the top of the plum tree said Binya. They were on the path leading across the saddle of the hill. அப்படியே அவங்க வந்து அந்த saddle of the hill அந்த டீப் இதுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. Good boy voices on the wind. Who said goodbye asked Usha. Not I said Suresh, not I said Binya. I heard someone calling, it's only the wind. எனக்கு ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் காற்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. Come on said Suresh, I am hungry. Goodbye, 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 goodbye. Usha heard them calling or what, it's just the wind. ஸோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது திருப்பி ப்ளம் ட்ரீ சரியாயிருச்சா, அங்கே வந்து அதே மாதிரி அந்த த்ரஷ் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வாங்க சுரேஷ் எனக்கு பசியாக இருக்குன்னு சொல்ல குட் பாய்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னவா இருக்குன்னு அகைன் யோசிச்சா அகைன் இட் வாஸ் ஜஸ்ட் த விண்ட் அப்படின்னு வந்து டோட்டலாக வந்து கவர் அப் பண்ணி இதை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு நமக்கான ப்ரோஸ் வந்து டோட்டலாக கவர் ஆகுது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த கிளாசரி பார்ட். ஸோ இதில் என்ன ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த விண்ட் ஹரிட் அண்ட் பாஸ் த்ரூ த pines and deers. The market was 3 miles. ஓகேங்களா. நெக்ஸ்ட், Usha went to visit a dash house, aunt's house. Usha took shelter in the ruins. At dawn the dash began to sing, the thrush began to sing. ஸோ இது வந்துட்டு தேவையில்லை. ஸோ இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரோஸை வந்து வேகமாக நீட்டாக எக்ஸாம் ஓரியன்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. All the very best for your examinations.